வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அடையாறில் உள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை. புகைப்பட கண்காட்சி மற்றும் வாழ்க்கை வரலாற்று திரையிடலை பார்வையிட்ட அமைச்சர்கள், சிவாஜி குடும்பத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டது. கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 10,890 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 87,120 ரூபாய்க்கும் விற்பனை. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அக்டோபர் 2ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு. $19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை 16 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1,754 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 868 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. நாடு முழுவதும் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை இன்று கோலாகலம். வீடுகளில் சிறப்பு பூஜைகள் செய்து பொதுமக்கள் வழிபாடு. ஆயுத பூஜையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் குவிந்த பொதுமக்கள் தங்கள் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல குவிந்த மக்கள். பயணிகள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். ஆயுத பூஜை தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட மக்களால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி பகுதிகளில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு அதிகப்படியான கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு போக்குவரத்து துறை எச்சரிக்கை. ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை முன்னிட்டு 13,303 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 6,91,757 பயணிகள் பயணித்துள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தகவல். டெல்லியில் துர்கா பூஜை பந்தலில் பிரதமர் மோடி தீபாராதனை காட்டி வழிபாடு. நாட்டு மக்கள் அனைவரின் நலனுக்காக பிரார்த்தனை செய்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆயுத பூஜையொட்டி புதுச்சேரி எம்எல்ஏ GNS ராஜசேகரன் வாழ்த்து. ஜிஎஸ்டி வரியை குறைத்து இந்திய மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியது இந்த நன்னாளில் நம் கடமை என கருத்து.
திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோவிலில் சரஸ்வதி பூஜை கோலாகலம். நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். சேலம் ஆத்தூர் அருகே 50 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்ட கால்நடை சந்தையில் களை கட்டிய விற்பனை. 50 லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகமானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஆயுத பூஜையை ஒட்டி சேலம் மாவட்டம் ஆத்தூர் உழவர் சந்தையில் களை கட்டிய விற்பனை. காய்கறி, பூக்கள் மற்றும் பழங்களை ஆர்வமுடன் வாங்கி சென்ற மக்கள். தொடர் விடுமுறையை ஒட்டி குற்றாலத்திற்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குடும்பத்தினருடன் அருவிகளில் குளித்து உற்சாகம். எண்ணூர் மீன் உற்பத்தி நிலைய கட்டுமானத்தின் போது 9 பேர் உயிரிழந்த சம்பவம். ஒப்பந்ததாரர்கள் ரிதீஷ் குப்தா, அனுப், சுமித், மணிகண்டன் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு. எண்ணூர் பெல் நிறுவனத்தில் நிகழ்ந்த விபத்தில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த 9 பேர் உயிரிழந்த சம்பவம். விமானம் மூலம் உடல்களை எடுத்து செல்லும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். எண்ணூர் அனல் மின் நிலைய விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் பிரதமர் மோடி. பலியான 9 பேரின் குடும்பத்தினருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தாவேக தலைவர் விஜயின் வாகனம் காலதாமதமாக வந்ததாலேயே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. நீண்ட நேரமாக நீர்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் அடுத்தடுத்து மயங்கி விழும் காட்சிகளை வெளியிட்ட அதிகாரிகள். அமைச்சர்கள் இருக்கும்போது வருவாய்த்துறை செயலாளர் பேட்டியளிப்பதன் அவசியம் என்ன என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அரசு அதிகாரிகளின் பேட்டி ஒரு நபர் குழுவின் விசாரணையை பாதிக்கும் வகையில் இருப்பதாக குற்றச்சாட்டு. அரசியல் ஆதாயம் தேடுவதை தவிர்த்து பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்வது எதிர்க்கட்சிகளின் கடமை. கரூர் சம்பவம் தொடர்பாக அரசு அளித்த விளக்கத்தை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி. விஜயின் உரை முழுமையான அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. மனித மாண்பை வெளிப்படுத்த வேண்டிய தருணத்தில் விஜய் வெளியிட்டுள்ள காணொலி எவ்வகையிலும் ஏற்புடையதல்ல எனவும் காட்டம். கரூர் சம்பவம் தொடர்பாக நடத்திய ஆய்வு அறிக்கையை பிரதமர் மற்றும் ஜே.பி. நட்டாவிடம் வழங்க உள்ளோம். உச்சநீதிமன்றம் சிபிஐயிடமும் வழங்க இருப்பதாகவும் பாஜக ஆய்வுக்குழு தலைவர் ஹேமமாலினி பேட்டி. Everything he has briefed. So we are only supposed to go and give this report to our president, BJP President Nadda ji. சூளகிரி அருகே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிய உலர் பழங்கள் பாக்கெட்டில் வண்டுகள் இருந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. புகார் தெரிவித்த போது கடை உரிமையாளர் அலட்சியமாக பதிலளித்ததாக குற்றச்சாட்டு.
தொடர் விடுமுறையால் நீலகிரியில் இன்று முதல் 5 நாட்களுக்கு போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அறிவிப்பு. உள்ளூர் வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகள் வழக்கம் போல செல்லலாம் எனவும் தகவல். நாமக்கல்லில் மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு கணவன் தூக்கிட்டு தற்கொலை. இருவரின் உடல்களையும் கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. திருவண்ணாமலையில் தாயின் கண்முன்னே ஆந்திர மாநில பெண்ணை காவலர்கள் பலாத்காரம் செய்த விவகாரம். 2 காவலர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன் வட்டியான ரெப்போவில் மாற்றம் இல்லை. ரெப்போ வட்டி விகிதம் 5.5% தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தகவல். திருப்பதி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலம். ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த மலையப்ப சுவாமி. శేషవాహనమెక్కి శాంతినే కలిగి ஆதாரில் பெயர் முகவரி மாற்றுவதற்கான சேவை கட்டணம் 50 ரூபாயில் இருந்து 75 ரூபாயாக இன்று முதல் உயர்வு. பயோமெட்ரிக் மாற்றம் செய்வதற்கான கட்டணம் 100 ரூபாயில் இருந்து 125ஆக அதிகரிப்பு. கேரளாவில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய இறங்கிய 3 கூலி தொழிலாளிகள் பலி. தேனி மாவட்டத்தை சேர்ந்த 3 தொழிலாளர்கள் உயிரிழந்த பரிதாபம். அமெரிக்காவில் 2020 அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தோற்ற பிறகு நடந்த வன்முறையின் போது ட்ரம்பின் யூடியூப் பக்கத்தை முடக்கிய விவகாரம். இழப்பீடு கேட்டு ட்ரம்ப் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் $24.5 மில்லியன் இழப்பீடு வழங்க யூடியூப் நிறுவனம் ஒப்புதல். உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்திய அணி அபார வெற்றி. மழை குறுக்கிட்டதால் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி 59 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தி அசத்தல். ஏசியன் லீமேன் சீரீஸுக்கு தயாராகும் அஜித் குமார் மற்றும் நரேன் கார்த்திகேயன். மலேசியா மற்றும் அபுதாபியில் நடைபெற இருந்த தொடரை டிசம்பரில் தொடங்கி 3 மாதங்கள் நடத்த திட்டம்.